இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒருத்தங்களோட தொழில்நுட்பம் அவங்களுக்கே எதிராக திரும்புது அப்படிங்கிறது தான் மிக வேதனையான ஒரு விஷயம். அது இப்ப அமெரிக்காவோட தொழில்நுட்பம் உக்ரைனுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு. அதாவது உக்ரைனுக்காக தான் இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை அதிகமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கா ட்ரை பண்றாங்க. ஆனா இப்ப அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனே இப்போ உக்ரைனுக்கு எதிராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போலதான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் கூட. சமீப காலமா கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக பிரபலமா பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை அதிகமா ரஷ்யால இருக்கு அப்படிங்கிறது போல. இதனால என்ன ஒரு பிரச்சனையாயிட்டு இருக்கு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாம ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இப்ப இது மேட்டர் கிடையாது. இப்ப இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கிறதுனால ட்ரோன்கள் முன்னிலையில பறந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ட்ரோன்கள் முன்னிலையில பறந்துட்டு இருக்கு ரிகானிசன் பர்பஸ்க்காக. அதாவது என்ன நடந்துட்டு இருக்குன்னு உளவு வேலையை பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ட்லரியை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா, மறைச்சு வச்சுக்கிறாங்க ஒரு டேங்க், ஒரு ஆர்ட்லரி ஏதாவது மறைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, உடனே அந்த லொகேஷனை எடுத்து அந்த ட்ரோனை ஆர்ட்லரி டீமுக்கு அனுப்பிடுது. நம்ம முன்னாடி வாய் வார்த்தையா அதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? இப்போ இது ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை பயன்படுத்தி எவ்வளவு ஈஸியா அந்த ஆர்ட்லரி டீமுக்கு கோஆர்டினேஷனை கொடுக்க முடியுதுன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஐபேட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபேட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். அதில் அவங்க லொக்கேஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தாங்கன்னா டங்குன்னு வீசி எறியுது ஆர்ட்லரிய. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்ஸ் டு ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை அதிகமாக ரஷ்யா பயன்படுத்துறாங்கன்னா அமெரிக்கா சிம்பிளா அதை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட வேண்டியதானுப்பா அப்படிங்கிறதோட ஒரு ஈஸியான ஒரு பதில் வரும். பட் ஆனால் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் உக்ரைனோட ட்ரோன்கள் 1000 கிலோமீட்டர் தாண்டி தொலைவில் வந்து பறந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைன் கிட்ட ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கா? இல்லை. இப்போ ஜிபிஎஸ் கனெக்ஷனே இது போல எது இருந்தாலும் கம்யூனிகேஷன் வேணும். அந்த ட்ரோன்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி எக்ஸாக்டா துல்லியமோ ரத்த தாக்குதல் பண்ண வைக்கணும். அதுக்கு இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னதான் இருந்தாலும், ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருந்தாலும், முழுக்க முழுக்க அட்டானமஸா ஒரு ட்ரோன் செயல்பட்டு ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள போய் விழுகுது அப்படின்னா, மக்கள் வாழும் பகுதியில் வேற எங்கேயாவது போய் விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். மிசைல் அளவுக்கான விஷயம்லாம் இன்னும் அந்த அளவுக்கு ட்ரோன்கள் தயாராகல. தாக்குதல் பண்ணா அழியும், அவ்வளவுதான் ஒரு விஷயம் ட்ரோன்கள்னால செய்ய முடியும். ஸோ அதை வந்து ஒரு நபர் வந்து இயக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ரஷ்யாவிலையும். அந்த ட்ரோன்களை வந்து இயக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. எஃபிவி ட்ரோன்களா இருக்கட்டும், ரிகான்சன் ட்ரோன்களா இருக்கட்டும், எல்லா வகையான ட்ரோன்கள், காமிகாசி ட்ரோன்களா இருக்கட்டும், பல வகையான ட்ரோன்களுக்கு இயக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அவங்க இயக்குறாங்க. அதை வச்சுதான் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த லான்சர் ட்ரோன்கள்லாம் தன் நிச்சயம் முடிவெடுத்து சில இலக்க குறி வச்சு அடிக்குது. பட் சில நேரங்கள்ல அதுவும் இயக்கிறதுக்கு சில ஆட்கள் தேவை அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ முழுமையா வந்து ஒரு ட்ரோன் கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அது போய் இலக்கு அடைக்குமானா கஷ்டம்தான். இப்போ இந்த சமயத்துல அந்த ட்ரோனுக்கு கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஈஸியா சீப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன? ஸ்டார்லிங்க் டெர்மினல். ஏன்னா அதே போல ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான், ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை பயன்படுத்தி தான் உக்ரைனோட நேவல் ட்ரோன்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள போக முடியாது. இப்போ ரஷ்யாக்குள்ள அந்த ட்ரோன்கள் போகல அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற தொழில்நுட்பம்லாம் வேஸ்ட், ரஷ்யா எதுவும் பண்ண முடியாது. இப்போ ரஷ்யாவோட அந்த 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய எலாபுகா, தசரிஸ்தானுக்கு கீழே இருக்கக்கூடிய எலாபுகா பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மேல தாக்குதல் நடந்திருக்குன்னு பாக்குறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் தான். சரி, ரஷ்யா ஏன் இன்னும் இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் மேல வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஸ்டார்லிங்க். அதாவது எலான் மஸ்க் அவர்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட நேரடியாக போருக்கு போற மாதிரி ஆகி போயிடும். அதை பிளாக் பண்றது, இது பண்றதுங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து அட்வான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிருவாங்க. இக்கட்டான சூழ்நிலையில ரஷ்யாவுக்கு எதிராகவே திரும்பிடும். ஆனா இப்போ ரஷ்யன்ஸ் அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை அவங்களுக்கு சார்பா அதிக அளவில் பயன்படுத்துறதுனால இப்ப இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போகுது இல்லையா? ஏன்னா ஃப்ரண்ட் லைன் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இப்போ ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் தான் தங்கு தரையெல்லாம் கிடைக்குது, பயன்படுத்திக்கலாம். எக்ஸாக்டான லொகேஷன், ரொம்ப ஹை ஸ்பீடா வேலை செய்யுது, அதனால அவங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது போல ரஷ்யா இப்போ அவங்க தொழில்நுட்பத்தையா பயன்படுத்தி உக்ரைனை தாக்குறதுனால இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி நிற்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. உக்ரைனுக்கும் மிகப்பெரிய தலைவலி தான். ஏன்னா அதை பயன்படுத்தி தான் ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்றாங்க. இப்ப அது இருக்கிறதுனாலே அவங்க மேலேயே தாக்குதல் பண்றதுனால அவங்களும் கொஞ்சம் குழம்பி போய் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையே தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரஷ்யாவுக்கு ஏற்று சண்டை பிடிக்கிறதுக்காக இந்த உக்ரைனை களமா வச்சு
போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தயாராயிட்டு இருக்காங்க ஒரு நாடுகளா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களோட சட்டதிட்டங்கள்ல இருந்து எல்லாமே மாத்திட்டு இருக்காங்க. முதல்ல அமெரிக்கா கிட்ட இருந்து வந்துடலாம். அமெரிக்காவோட ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருக்கார் இல்லையா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பப்போ கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, எங்க உக்ரைன் உதவி வேணும் உதவி வேணும்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் வந்து உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துக்கிறோமா உக்ரைனுக்கு, உக்ரைனோட கேபிட்டலான கீவை ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள போக விட மாட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு இப்போ வரைக்கும் அது நடக்கல, இதுக்கு மேலேயே நாங்கள் அதை நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது போல ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. ஸோ நம்மளோட கான்செப்ட் படி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, கீவுங்கிறது ஒரு தனி நாடு, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்ங்கிறது ஒரு தனி நாடு, அந்த நாட்டுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது போல இந்த தகவல் வச்சு நம்மளால மேட்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது போல நம்புறேன். அடுத்தது ரொமேனியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல சட்டத்துல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முதல் முறையா வேற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும்போது நம்மளோட இராணுவத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு அரசியல் ரீதியா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. இது அனலிஸ்ட்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ரொமேனியா ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன்ல களமிறங்கி போராடுறதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல தேவைப்படுங்கிற பட்சத்துல ரொமேனியா ஒரு பகுதிக்கு வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க இல்லையா, அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கும் போது ரொமேனியா வந்து அந்த இடத்துல நிற்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ நேட்டோ நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அடுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பா வந்துட்டாரு அப்படின்னா உக்ரைனுக்கு தங்கு தடை இல்லாம ஆயுதங்கள் போயிட்டு இருக்கணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சு நேட்டோ கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைச்சிடலாம். அதாவது எப்படிங்க, இதுதான் வந்து ரஷ்யா தரப்புல இருந்து சரி எல்லாருக்கிட்டையும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது, உக்ரைனை நேட்டோல சேர்த்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நேட்டோ கொண்டு போய் உக்ரைன்ல சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்க கொண்டு வந்து தெரியுது. ஏன்னா உக்ரைனுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமுமே இதுக்கு மேல ஆயுதங்கள் இருந்து எல்லாமே நேட்டோ வழியா உக்ரைனுக்கு போகும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்போ நேட்டோங்கிறது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, அமெரிக்காவோட கண்ட்ரோல் இருக்குது. அமெரிக்கா டைரக்டா இன்வால்வ் ஆகாம அமெரிக்கா உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி நிற்கும் போது நேட்டோன்ற அமைப்புனா இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் தானே, இவங்களே முடிவெடுத்து உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேட்டோவோட எக்யூப்மெண்ட்ஸை தூக்கி உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்கப்பா அப்படிங்கிறது போல விஷயம் இதுல இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதாவது இப்போ அமெரிக்காவுக்கு சொந்தமான சில ஐட்டங்கள் ரொமேனியாவில் இப்போ வந்து டெலிவரி பண்ணிக்கிறாங்களே, இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த கிரீஸ்ல வந்து அதிகமான ஆயுதங்கள் வந்து இறங்குச்சு அமெரிக்காவோட இது நேட்டோக்காக. ஏன்னா புதுசா ரொமேனியால மிலிட்டரி பேஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அங்க கொண்டு வந்து இறக்கி அங்கிருந்து ரொமேனியாவுக்கு போகிறதுக்காக இருக்கு. இந்த ஆண்ட்ரினோபோலிஸா அந்த இடத்துல தானே இறக்கி வச்சிருந்தாங்க, அந்த இடத்துல மக்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன்பா எங்க நாட்டுக்கு கொண்டு வரீங்க, எங்களை எங்கேயும் சேர்த்து விட்டுறாதீங்க, தயவுசெய்து இதெல்லாம் தூக்கிட்டு போங்க அப்படிங்கிறது போல அங்க இருக்கிற மக்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுலாம் இருக்கு. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த வந்துச்சு இல்லையா, டெலிவரி ஆச்சு இல்லையா, அந்த டைம்ல நடந்த விஷயம் இது. இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப கிரீஸ் வழியா ரொமேனியாவுக்கு ஆயுதங்கள் போயிருக்கு. ரொமேனியால இப்போ சட்டதிட்டங்கள் மாறி இருக்கு. ரொமேனியால ஒரு மிகப்பெரிய நேட்டோ பேஸ் அமைக்க போறாங்க. ஸோ அதிகமான ஆயுதங்கள், நேட்டோவோட ஆயுதங்கள் ரொமேனியால இருக்கு. இதுக்கு மேல நேட்டோ உக்ரைனுக்கான ஆயுதங்கள் கொடுக்கும் அப்படின்னா இப்போ இங்க அதிகமான ஆயுதங்கள் டிப்ளாய் பண்ணி வச்சுக்கிறாங்களா நேட்டோட ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள்லாம் தேவைப்படும் போது உக்ரைனுக்கு டெலிவரி பண்ணிட்டே இருக்கும்போது அங்க நேட்டோக்கு ஆயுதங்கள் தட்டுப்பாடு ஏற்படுது. ஏங்க நேட்டோல இருக்கிற நாடு எங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லைங்க, கொண்டு வாங்குங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா சமீபத்துல ஸ்லோவாக்கியாவா இருக்கட்டும் சில நாடுகள்லாம் எங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆயுதம் இல்லை, அமெரிக்கா கொண்டு வந்து கொடு அப்படின்னா உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எய்டு வேணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை நேட்டோவோட நாடுல கொண்டு போய் டிப்ளாய் பண்றதுக்கு யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை பாருங்க, எந்த கணக்கையும் கொடுக்க வேண்டியதில்லை பாருங்க. அதனால அத்தனையும் கொண்டு போய் நேட்டோ நாடுகளுக்கு டிப்ளாய் பண்ணிட்டா அங்க இருக்கிற நாடுகள் அதை எடுத்து நேட்டோன்ற அமைப்பு வழியா உக்ரைனுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டேபிளா நடந்துட்டு இருக்கும் இதுக்கு மேல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு இருக்கும்போது உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசா மொபைலைசேஷனுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எந்த தங்கு தடை இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. அப்படி நடந்துட்டு இருக்கும் பட்சத்துல ரஷ்யாவை வந்து வழிக்கு கொண்டு வர வைக்கணும்னா ரஷ்யாவோட எக்கனாமி வீழணும். அதுக்காக ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரியை குறி வச்சு உக்ரைன் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பதிலுக்கு ரஷ்யாவும் உக்ரைனோட இந்த எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையில அதாவது இந்த எக்கனாமிக்கல் வார்ல யார் ஜெயிக்க போறான், ஏன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரி வைஸ் ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க.
இப்போ எக்கனாமிக்கல் வாரில் வந்து யார் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதில் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.